சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு என் பொண்ணோட கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சுன்னா இந்த ஊர் உலகமே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்லாம் வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே மகா இருந்துட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி இசக்கி இருக்கான், அவன் கண்டிப்பா காயத்ரி காலத்துல தாலி கட்டுவான், நான் கிழிச்ச கோட்டை என் தம்பி தாண்ட மாட்டான், மாவீரனுக்கு பயந்து அது செலியன் ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே காயத்ரி இருந்துட்டு செலியனோட அப்படி போகிற ஆள் கிடையாது, ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கூட இருக்கட்டும், அப்படி எதுக்காக ஃபோனை விட்டுட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காயத்ரி மனசு ரொம்பவே காயப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பைரவி இருந்துக்கிட்டு அவன் மனசை எப்படி டக்குன்னு மாற்றிட்டு வேறு ஒருத்தரை நினைக்க முடியும், கல்யாணமும் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். செலியன் வர வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண அவன் வரப்போகிறது கிடையாது, வேண்டான்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருக்கான். அவன் வருவான்னு நம்ம காத்துட்டு இருக்கிறதுல கொஞ்சம் கூட பிரயோஜனமே கிடையாது. அதனால முகூர்த்தம் முடியறதுக்குள்ள காயத்ரியோட காலத்துல தாலி கட்டணும், அப்படி இல்லாட்டி இந்த ஊர் உலகமே நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.